வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி ஒடிசா, ஆந்திரா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதேசி பொருட்களை பயன்படுத்துவது காலத்தின் தேவை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுயசார்புடையதாக மாறினால்தான் இந்தியா மென்மேலும் வளர்ச்சியடையும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் இந்தியா, அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச அளவிலான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா எந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் இன்றி மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். மொராக்கோவில் இந்திய சமூகத்தினருக்கு மத்தியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவ்வாறு தெரிவித்தார். சென்னையில் அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் சென்னை ஒன் மொபைல் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். ஒரே நாளில் சுமார் 1 லட்சம் பேர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர். ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலியாக ஆவின் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் நெய்யின் விலை 690 ரூபாயில் இருந்து 650 ரூபாய்க்கும், 200 கிராம் பன்னீர் விலை 110 ரூபாய்க்கும் குறைக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மேலும் 25 லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தால் நாட்டில் 10 கோடியே 30 லட்சம் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 83,440 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலையால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை சவரன் 1 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை மிக விரைவில் எட்டும் என தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை உயர்ந்ததற்கு அமெரிக்க அதிபரின் விசா தொடர்பான அறிவிப்பு தான் காரணம் என்றும் அவர் கூறினார். 83,000 கடந்து மிக விரைவாக 84,000 கடக்கக்கூடிய சூழ்நிலை தங்கம் போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் விலை ஏற்றம் இருந்தது. இதே மாதிரியான தொடர்ந்து நாளையும் நடைபெறும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கம் ஒரு புதிய உச்சம், மிக விரைவாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கூறியது போல் 80,000 கடந்து விட்டது. இனி அதனுடைய இலக்கு 1 லட்சம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தங்கம் மிக விரைவாக 1 லட்சம் அப்படிங்கிற இலக்கை கடந்துவிடும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் தொடங்குகிறது. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து தனது நடைப்பயணத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். 2 நாள் பயணமாக அக்டோபர் 6ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகம் வருகிறார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் அவர் புதுச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்தின் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி கோவைக்கு பதிலாக வேலூர், ராணிப்பேட்டைக்கு அவர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சினிமாவில் பேசுவது போல் பொது நிகழ்வுகளில் பேசுவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். விஜயின் பின்புலத்தில் அமித்ஷா, பாஜக இருக்கும் தைரியத்தில் அரசியல் அரிச்சுவடி தெரியாமல் பேசுவதாகவும் கூறியுள்ளார். H-1B விசா கட்டணத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 88 லட்சமாக உயர்த்தியது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கட்டண உயர்வால் ஏற்படும் தாக்கம் குறித்து முழு ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மக்கள் பணத்தை செலவழித்து தலைவர்களுக்கு சிலை வைக்க கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிலை வைத்து மறைந்த தலைவர்களின் துதிப்பாட மக்கள் வரி பணத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்களுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது. கோயில்களின் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டது. கரூரில் உள்ள கோயில்கள் தொடர்பான வழக்கில் ஆஜரான மனுதாரர் ராதாகிருஷ்ணன் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்டு பராமரித்தால் ஏராளமான வருமானம் கிடைக்கும் என வாதிட்டார். செப்டம்பர் 29ஆம் தேதி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். பொது இடங்களில் நாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பான ப்ளூ கிராஸின் கடிதத்திற்கு தமிழக டிஜிபி பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். தெருநாய் விவகாரத்தில் குற்றங்களை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நாய் மனித மோதல்களில் முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்துக்காக கொண்டு செல்லப்படும் திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலத்தின் முக்கிய நிகழ்வான கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சி சென்னை யானை கவுனியில் நடைபெற்றது. கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு மனமுருகி வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்டம் குறைவான நாட்களில் மட்டும் பஞ்சலிங்கத்தை பக்தர்கள் தரிசிக்க அனுமதி வழங்கப்படும். பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதி கோரிய மனு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அளித்த புகாரின் பேரில் ஆஜரான ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பிறகு பேட்டியளித்த ஜாய் கிறிஸ்டில்டா திருமணம் செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்றார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் ரஜினியை பார்க்க ரசிகர்கள் திரண்டனர். ரஜினி தங்கியிருக்கும் தனியார் ஹோட்டல் முன்பு ரசிகர்கள் கூடிய நிலையில் ரசிகர்களை பார்த்து கையசைத்தவாறு ரஜினி சென்றார். ஸ்பெயினில் நடைபெறும் கார் ரேஸில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்கும் போட்டிகளின் அட்டவணை வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 12 வரை 4 கார் ரேஸ் போட்டிகளில் அஜித் பங்கேற்க உள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் ஃபால்கே விருது வழங்கப்பட உள்ளது. பார்க்கிங் திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகளும், தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜிவி பிரகாஷுக்கும் வழங்கப்பட உள்ளது. உள்ளொழுக்கு படத்தில் நடித்த நடிகை ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது. பெங்களூருவில் இருந்து வாரணாசி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் கழிவறையை தேடி விமானி அமர்ந்திருக்கும் காக்பிட்டுகள் புகுந்த பயணியால் பரபரப்பு ஏற்பட்டது. சக பயணிகள் அச்சமடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயணியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோமாலியாவுக்கு செல்ல இருந்த நிலையில் கப்பலில் இருந்த 950 டன் அரிசி, 78 டன் சர்க்கரை தீயில் கருகியது.
ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான வழக்கில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜரான நிலையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தெலங்கானாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்ற நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வடக்கு இத்தாலியில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. வெளியேற முடியாமல் சிக்கி தவித்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். பிரான்சின் டூலோன் நகரில் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. ஐநா பொது சபை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று முக்கிய உரை நிகழ்த்த உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். யுக்ரைன், அர்ஜென்டினா மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை ட்ரம்ப் தனித்தனியே சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காசா நகரத்தில் இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலை தொடர்ந்ததால் அந்நகரம் முழுவதும் புகை மேகங்கள் சூழ்ந்து காட்சி அளித்தது. ஆயுதங்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்புக்கு பாலஸ்தீன அதிபர் அழைப்பு விடுத்துள்ளார். காசாவை ஆட்சி செய்ய ஹமாஸுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஹமாஸும் பிற பிரிவுகளும் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடாவை தொடர்ந்து பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் முன்பு இல்லாத வகையில் வேகமாக உருகி வருவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சுமார் 3000 மீட்டர் உயரமுள்ள பனிப்பாறை பகுதிகள் 40 முதல் 50 ஆண்டுகளில் முற்றிலும் மறைந்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இன்று பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளுக்கும் இது வாழ்வா சாவா போட்டி என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவுடனான போட்டியில் பேட்டை துப்பாக்கி போல் தூக்கி காண்பித்த பாகிஸ்தான் வீரர் ஃபர்ஹான் அது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அரை சதம் அடித்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் அது என்றும், யார் என்ன கற்பனை செய்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் ஃபர்ஹான் தெரிவித்துள்ளார். உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றதை கொண்டாடும் விதமாக ஆப்பிரிக்க நாடான போஸ்ட்னாவில் வரும் 29ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முதல் ஆப்பிரிக்க நாடாக போஸ்வானா அணி தங்கம் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியதை கௌரவிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அஜித் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தான் தற்போதுதான் வளர்ந்து வரும் ஒரு இயக்குனர் எனவும் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை உருவாக்குகிறோம் என்றும் கூறினார்.